Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டீ வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த டீ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா டேஸ்டியாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த டீயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி மலபார் ஸ்பெஷல் ஸ்பைசி டீ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ டீக்கு போடுறதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, 5 மிளகு, ஒரு 5 புதினா இலை, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தட்டியாச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தட்டி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டீ தூள், இந்த தண்ணி, இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ டீ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இல்லைன்னா கருப்பு டீ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டீ நல்லா கொதிஞ்சிருச்சு. ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் மூடியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ டீயை ஃபில்டர் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான மலபார் ஸ்பெஷல் மலபார் ஸ்பைஸ் டீ ரெடி ஆயிடுச்சு. வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.